வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, என் அக்கா கல்பனா வாழ்க்கையில் நடந்த விஷயம். நான் அதை மறைக்க மாட்டேன். எமோஷனலாக நடிகை ஊர்வசி சொன்ன வார்த்தை இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை ஊர்வசி தன்னுடைய அக்கா கல்பனா குறித்து சில விஷயங்களை பேட்டி ஒன்றில் பகிர்ந்திருக்காங்க. இந்த வீடியோ தான் இணையதளத்தில் பகிரப்பட்டு வரும் நிலையில பலருமே கருத்து தெரிவித்து வராங்க. அந்த வீடியோல ஊர்வசி தன்னுடைய அக்கா கல்பனாவிற்கு தன்னை விட அதிகமாக திறமை இருக்கும், அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டிருக்காங்க. சினிமாவில் ஒரு சில நடிகைகள் ஒரே குடும்பத்திலிருந்து நடிக்க வந்தாங்க. ஆனா அதுல ஒருவருக்கு கிடைத்த அங்கீகாரமும் பிரபலமும் இன்னொருக்கும் கிடைப்பது கிடையாது. அதே போல நடிகை ராதா அம்பிகா, நக்மா ஜோதிகா என்று பல நடிகைகள் அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சினிமாவில் தொடர்ச்சியாக ஜெயிக்க முடியாம இருந்து வருகிறது. அதே போல்தான் நடிகை ஊர்வசியும் அவருடைய அக்கா கல்பனா வாழ்க்கையும் இருந்து இருக்கிறது. இது குறித்து ஊர்வசி சமீபத்தில் அளித்திருக்கும் பேட்டியில், என்னுடைய அக்கா கல்பனாவிற்கு பல திரைப்படங்கள் நடிக்க வாய்ப்பு வந்தது. ஆனால் அதில் நான் தான் நடித்தேன். அதற்காக என்னுடைய அக்கா கோவப்படுறது கிடையாது. என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. என்னுடைய அக்காவிற்கு அதிகமான திறமைகள் இருந்தாலும் மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் மரியாதை கொடுக்கல. அக்கா தான் என்னை விட திறமைசாலி. அவருக்கு பல விருதுகள் கிடைத்திருக்க வேண்டும், ஆனால் கிடைக்கவில்லை. அதே போல அக்காவுடன் நான் ஏதாவது நிகழ்ச்சியில் ஒன்று விட்டால் அக்காவை விட எனக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதனாலே நான் பல விழாக்கள்ல கலந்து கொள்ளாம இருந்தேன். என்னுடைய அக்காவின் மறைவுக்கு பிறகு அவருக்கு பல விருதுகள் கொடுத்தாங்க. அதை நான் வாங்கவே இல்லை என்று அந்த பேட்டியில எமோஷனலாக ஊர்வசி பேசியிருக்காங்க. ஊர்வசி, கல்பனா, ரஞ்சினி என்ற இரண்டு சகோதரிகள் இருப்பது பலருக்குமே தெரிந்ததும். இவர்கள் இருவருமே சினிமாவில் பிரபலமான நடிகையாக இருந்தவங்க. அதுல கல்பனா தமிழ் மலையாள மொழிகள்ல அதிகமான படங்கள்ல நடித்திருந்தாங்க. ஊர்வசி போலவே காமெடி சென்டிமெண்ட் என்ற எல்லா விதத்திலும் கல்பனா கலக்கியிருப்பாங்க. ஆனாலும் அவர் முன்னணி நடிகையாக இடம் பிடிக்க முடியல. அதே போல உடல்நலம் சரியில்லாமல் கல்பனா இறந்து விட்டாங்க. அதே போல புகழின் உச்சத்தில் இருந்த ஊர்வசி சொந்த வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்காங்க. நடிகை ஊர்வசி முதலில் நடிகர் மனோஜ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்த நிலையில 8 வருடங்கள் இவர்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டாங்க. பிறகு ஊர்வசி சிவபிரசாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க. அவருக்கு ஒரு மகள் இருக்காங்க. முந்தானை முடிச்சு திரைப்படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஊர்வசி இப்போ வரைக்கும் பல திரைப்படங்கள்ல நடித்து கொண்டிருக்காங்க. சமீபத்தில் அவங்க நடிப்புல வெளியான ஜேபிபி, அப்பத்தா போன்ற படங்கள் இப்போதைய தலைமுறைகள் கொண்டாடிக்கிட்டு வராங்க நடிகை ஊர்வசிய. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.